எந்தக் குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இங்கு முத்துவை வளர்க்க அவரின் தாய் இல்லை. இவர் பிறந்த சில ஆண்டுகளில் அவர் மறைய, மாற்றான் தாயிடமும் பாட்டியிடமும் வளர்ந்து கோட்டையில் பல சேட்டைகள் செய்து வாழ்வை தொலைத்ததாக வஞ்சிக்கப்படும் இந்த தாயில்லா பிள்ளையை தடம் மாறாமல் கண்டித்து வளர்க்க அப்போது அவர் அருகில் யாரும் இல்லை. நடிகர், பாடகர், அரசியல்வாதி என பல அவதாரங்கள் எடுத்துள்ள முத்து 1948ஆம் ஆண்டு திருக்குவளையில் கலைஞர் கருணாநிதி, பத்மாவதி தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்தார். இவர் பிறந்த 2 ஆண்டுகளில் முத்துவின் தாயார் பத்மாவதி மரணத்தை தழுவவே விதி இவரது வாழ்க்கையில் விளையாட ஆரம்பித்தது. கலைஞர் அரசியலில் துரிதமாக இருந்ததால் மாற்றான் தாயிடமும் பாட்டியிடமும் வளர்ந்து வந்தார் முத்து. பத்மாவதி இறந்து 4 ஆண்டுகளுக்கு பின் தயாளுவை கலைஞர் திருமணம் செய்த போதிலும் மூத்த மகன் முத்துவின் மேல் அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். தன் ஒரே அரசியல் வாரிசு முத்துதான் என்று நம்பிய கலைஞர் எம்ஜிஆருக்கு நிகரான நடிகராக மாற்ற ஆசைப்பட்டார். அந்த சமயத்தில் முத்துவின் குரலும் பாவனைகளும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் போலவே இருந்தது கலைஞருக்கு மேலும் ஊக்கத்தை கொடுத்தது. இதனை அடுத்து 1972ஆம் ஆண்டு தன் தாயின் பெயரில் அஞ்சுகம் பிக்சர்ஸ் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதில் தன் மகன் முத்துவை பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தின் மூலம் அறிமுகம் செய்தார் கலைஞர். இந்த படத்தை கலைஞரின் மாப்பிள்ளை, அதாவது செல்வியின் கணவரான செல்வம் என்பவர் தயாரித்தார். அதன் தொடர்ச்சியாக பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு போன்ற படங்களில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க போன்ற பாடல்களும் பாடியுள்ளார். தாய்மாமன் மகளும் இசை சித்தர் என்று சொல்லப்படும் சிதம்பரம் CS ஜெயராமனின் மகளுமான சிவகாம சுந்தரியை இவர் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு அறிவுநிதி என்ற ஒரு மகன் உள்ளார். சிவகாம சுந்தரியை விட்டு பிரிந்த முத்து வேலைக்காரியாக வந்த நெல்லூர் அனுசியா மற்றும் சீர்காழி பானுவை தன் துணைவியாக்கி கொண்டார். இதில் நெல்லூர் அனுசியாவுக்கு சீபாராணி என்ற ஒரு மகள் உள்ளார். நடிப்பு கை கொடுக்காத நிலையில் அரசியலில் குதித்த இவர் எதிரிகளிடம் வசமாக சிக்கிக்கொண்டார். அப்போது கலைஞர் அவர்கள் அவன் ஒரு இளந்தளிர், அவனை விட்டுவிடுங்கள் என்று கூச்சலிட்டார். கலைஞரிடம் கோபித்து கொண்டு எம்ஜிஆரிடம் தஞ்சம் புகுந்தது, பணமில்லாமல் கஷ்டப்படுவதாக சொல்லி ஜெயலலிதாவிடம் 5 லட்சம் ரூபாய் பெற்றது போன்ற விஷயங்கள் கலைஞரை கடும் சோகத்தில் ஆழ்த்தியது. மலை போல் நம்பியிருந்த மூத்த மகன் குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி இப்படி தரிகட்டு போவார் என கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் கலைஞர். கோட்டையில் பிறந்து தன் சேட்டைகளால் வாழ்வை தொலைத்து கேட்க ஆளின்றி திருவாரூரில் வசித்து வரும் இவருக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்ற பழமொழி நன்றாகவே பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.